வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்ட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் 55 மாணவிகள் தங்கி பயிற்சி பெற்று வருகின்றனர். வெள்ளி இரவு டிஃபன் சாப்பிட்ட 9 மாணவிகள் வாந்தி எடுத்து மயங்கி கீழே விழுந்தனர். அவர்களை திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவு நிதியில் கையாடல் நடப்பதால் தரமான உணவு வழங்குவதில்லை என புகார் எழுந்தது. மாணவிகளின் வயிற்றில் அடித்து நிதி முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமற்ற முறையில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகள் வலியுறுத்தினர். ஒரு வாரத்தில் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணுக்கு சரியாயிருச்சு. ஆனால் திரும்ப இப்போ 9 பேர்த்துக்கு இப்போ மாவட்ட மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது ரொம்ப பாதிச்சிருக்கு. இது சத்து குறைபாடு கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ஆட்சியில் கொடுக்குற நிதியை ஏன் சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? மாணவர்களுக்கு காலையில் 5:30 மணிக்கு எழுப்பி விட்டு 8 மணி வரைக்கும் ட்ரைனிங் போகிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7-8 மணி வரைக்கும் 3 மணி நேரம் ட்ரைனிங். அவங்களுக்கு முறையான சத்தான ஆதாரங்கள்லாம் கொடுத்தாதானே நல்லா இருக்கும். இது இடையில இருக்கிறவங்க அதிகாரிக சரியா பயன்படுத்தாம ஊழல் பண்றாங்க. இதை மாணவர்களோட ஹெல்த்ல விளையாடக்கூடாதுல்ல. இதுதான் நம்மளோட கோரிக்கை. நம்ம பொண்ணுக்கு வந்துருச்சு, நம்ம சரி பண்ணிட்டோம்னு இருக்கக்கூடாது. மற்ற குழந்தைகளும் நல்லா சத்தான ஆதாரங்கள் கொடுத்து இது பண்ணணும். இங்க நினைக்கிறாங்க ஏழை மாணவர்கள் தான் இங்க வர்றாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எல்லா மாணவர்களும் நம்ம குழந்தைகள் மாதிரி பார்த்து சத்தான ஆதாரங்களை கொடுக்கணும். ஏன்னா அவங்க கடினமா ட்ரைனிங் பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுத்தாதானே சரியா இருக்கும். இந்த சூழ்நிலை தொடரக்கூடாது. தமிழக அரசு உடனே கவனம் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வரணும். இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயும் கரெக்டான உணவு மாணவர்களுக்கு போய் சேருதா, இல்ல பயிற்சி மகளிருக்கா, இல்ல ஆண்கள் பெண்கள் எல்லா மாணவர்களுக்கும் கரெக்டானது போய் சேரணுங்கிறத நம்மளோட இந்த மீடியா மூலம் நான் எடுத்து சொல்றேன். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் பகுதியில் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி உள்ளது. 2019ஆம் ஆண்டு காலாவதியான இந்த சுங்கச்சாவடியை மூடக்கோரி அனைத்து கட்சிகள், லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு, வணிகர் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, எம்எல்ஏக்கள் வரலட்சுமி, பாலாஜி, லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய அரசை கண்டித்து கோஷம் போட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும், அது காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்லி அகற்ற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றியும் கூட ஒன்றிய அரசு இதுவரையில் அதை அகற்றவில்லை. ஆகவே அதை கண்டித்தும் அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்றைய தினம் அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பல்வேறு தலைவர்களும் பங்கு பெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அரசு உடனடியாக, மாநில அரசு மேலும் ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் இதை அப்புறப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக, 2019 இது முடிஞ்சிருச்சு. 4 ஆண்டு காலமாக பகல் கொள்ளை அடிக்கப்பட்டு வருகிறது. பகல் கொள்ளை அடிப்பதை அனுமதிக்க முடியாது, நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. ஆகவே இது உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அடுத்த கட்டமாக இதை காட்டிலும் ஒரு தீவிரமான போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கு உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அரசியல் கட்சிகள் பொறுப்பல்ல, மாறாக ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்ட போராட்டம் எந்த அளவில்? அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாக நடைபெறும். அதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பல்ல, ஒன்றிய அரசு தான் பொறுப்பு. இதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அவ்வளவு. ஹாங்காங்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னை வரும் விமானத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த விமானம் சென்னை வந்ததும் பயணிகளை அதிகாரிகள் கண்காணித்தனர். அதில் ஒரு ஆசாமி மீது சந்தேகம் வந்தது. அவரை தனி அறையில் வைத்து சோதனை செய்தனர். அவரது பையில் விலை உயர்ந்த 2 வாட்ச் இருந்தது. நிபுணர்களை வைத்து அதை ஆய்வு செய்தனர். ஒரு வாட்ச் பேட்டக் பிலிப்ஸ் 5740 வகை என்பதும் இன்னொன்று பிரெகட் 2759 வகை என்பதும் தெரிந்தது. இந்த விலை உயர்ந்த வாட்ச் இந்திய சந்தையில் கிடையாது. இவற்றின் மதிப்பு 1.7 கோடி ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் கூறினர். வாட்சை பறிமுதல் செய்து ஆசாமியை விசாரித்தனர். அவர் அளித்த வாக்குமூலம்: நான் ஹாங்காங் ஏர்போர்ட்டில் நின்றிருந்த போது 2 பேர் வந்தனர். வாட்ச் பார்சலை கொடுத்தனர். அப்போது எனக்கு அதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது.
சென்னை சென்றதும் தங்கள் ஆட்கள் 2 பேர் இந்த பார்சலை வாங்கிக் கொள்வார்கள் என்றனர். பொருளை பத்திரமாக சேர்த்தால் கணிசமான தொகை கிடைக்கும் என்று உறுதியளித்தனர். என்னை அவர்கள் செல்போனில் போட்டோ எடுத்து சென்னையில் உள்ள ஆட்களுக்கு அனுப்பி வைத்தனர். பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் கடத்தி வந்தேன் என்று ஆசாமி கூறினார். குருவி போல் செயல்பட்ட கடத்தல் ஆசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னணியில் உள்ள கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் மாநில அளவிலான 14வது தேசிய மாணவர் படை போட்டி இன்று முதல் 3 நாள் நடக்கிறது. சென்னை தரமணி அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இதன் துவக்க விழா நடந்தது. ஆவடி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானி பன்னீர்செல்வம், தேசிய மாணவர் படை சென்னை குழுவின் தளபதி கர்னல் அரிந்தம் மஜிம் மாணவர்கள் முன் பேசினர். 1500க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். 12ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடக்கிறது. புதுச்சேரியில் அரசியல் கட்சி தொண்டர்களால் பொது இடங்களில் பேனர், கட்அவுட் வைத்து இடையூறு செய்வது அதிகரித்து வருகிறது. இவற்றை அகற்ற கலெக்டர் பலமுறை உத்தரவிட்டும் பலனில்லை. இதையடுத்து புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன் பேனர், கட்அவுட்டுகளை உடனே அகற்ற தலைமை செயலருக்கு உத்தரவிட்டார். தாமதித்தால் கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். விருதுநகர் பாஜ தேர்தல் பணிக்குழு கூட்டம் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன், கன்னியாகுமரி பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொன் பாலகணபதி, விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில நிதி பகிர்வு விவகாரம் குறித்து பிரதமர் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாங்க, பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாங்க. நேற்று கனிமொழி ஒரு ட்விட் கொடுத்துருக்காங்க. கனிமொழி என்னைக்கு உண்மை பேசியிருக்காங்க? எங்க தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க சொன்னாங்க. ஆமா, அது விதவைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் டாஸ்மாக்னு சொன்னாங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் முதல்ல மதுவை ஒழிச்சிடுவோம்னு சொன்னாங்களா? அவங்கள மதுவை ஒழிச்சிட்டியான்னு கேள்வி கேட்டதுக்கப்புறம் இதை கேளுங்க. மாண்புமிகு பிரதமராக மோடி அவர்கள், முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்த பொழுது மாநிலத்தின் நிதி ஆதாரங்களை அதிகரிக்கணும்னு சொன்னார். நாங்கள் வந்ததுக்கப்புறம் 10% கூட்டியிருக்கோம் சார். 30 இன்னும் சொல்ல போனால் டோட்டல் அலோகேஷனில் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூவில் 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 32% டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ டு ஸ்டேட்ஸ்ன்னு இருந்ததை 42 ஆக்கியிருக்கு. அப்போ அதிகரிச்சிருக்கார். என்ன வித்தியாசமாக பேசியிருக்கார்? ஆகவே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கும்பல். அந்த கும்பல் மக்களிடையே பொய்யை நேரேட்டிவாக செட் பண்ண நினைக்கிறாங்க. அதில் கனிமொழி பின்னால் போகக்கூடியவரில்லை. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க இளம் விதவைகள். இன்னைக்கு விதவைகளை இன்னும் அதிகமாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு திமுக அரசாங்கம். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டில் 3வது ஆண்டாக வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்வதை வரவேற்கிறோம். ஆனால் நிதி ஒதுக்கீடே இல்லாமல் ஏற்கனவே பெற்று வந்த சலுகைகளையும் விவசாயிகள் இழந்துள்ள நிலையில் வெறும் காகித பட்ஜெட்டாக வாசிப்பது விவசாயிகளுக்கு எந்த பயனும் அளிக்காது. எனவே தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் மத்திய அரசின் சார்பில் 20க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் வேளாண் துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிற போது அந்த துறை அமைச்சர்களை சந்தித்து கலந்தாலோசனை செய்து இதுவரையிலும் பட்ஜெட் தாக்கல் செய்யாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் மத்திய அரசினுடைய அமைச்சகங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்வர வேண்டும். காவிரி டெல்டாவில் கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து 2 TMC தண்ணீரை முதலமைச்சர் விடுவித்தார். அதனை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இன்று வரையில் அந்த தண்ணீர் விளைநில பகுதிகளுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றடையவில்லை. நீர்நிலைகளையும் நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக 2 TMC தண்ணீரை 1 வார காலத்திற்கு தொடர்ந்து விடுவித்து பயிரை காப்பாற்றுவதற்கும் வறண்டு கிடக்கிற நீர்நிலைகளை நீரை நிரப்புவதற்கும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய்த்துறை, வேளாண் துறை, காவல்துறை, நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கரூர் மாநகராட்சி மூலக்காட்டானூர் மாரியம்மன் நகரைச் சேர்ந்தவர் பாலுச்சாமி விவசாயி. செம்மறி ஆடுகள் வளர்க்கிறார். வெள்ளி இரவு ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். அதிகாலை பட்டியில் ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டது. அருகில் சென்றபோது தெருநாய்கள் பட்டியில் இருந்து ஓடின. உள்ளே சென்று பார்க்கையில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்து கிடந்தன. 15 ஆடுகள் காயத்துடன் உயிருக்கு போராடின. கால்நடை மருத்துவருக்கும் பசுபதிபாளையம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர்.
இறந்த 20 ஆடுகளின் மதிப்பு 2,50,000 ரூபாய் என தெரிவித்தனர். அதேபோல் நாய்கள் கடித்து 15 கோழிகள் பலியாகின. போலீசார் விசாரிக்கின்றனர். விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட ஒரு 5 நாய் சேர்ந்து ஒரு 20 ஆட்டை வந்து கடிச்சு பதறி இதாகி போச்சுங்க. இது இல்லாமல் ஒரு 12 ஆடு பக்கம் காயமாக இருக்குது. இறந்த ஆடு மதிப்பு மட்டும் 2.5 லட்ச ரூபா வரும். இன்னும் இருக்க வேண்டிய ஆடு ஒரு 12 ஆடு பக்கம் ஒரு 1.5 லட்ச ரூபா மதிப்பில் இருக்குது. ஆனால் காயம் பட்டிருக்குது. எந்த நேரம் இதாகவும் தெரியல. டாக்டர் வந்து ஊசி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாய் பக்கம் நைட்டு உள்ளே வந்து இதாகி போயிடுச்சுங்க. கொடுக்கணும் சரி மாதிரி தான் சார் நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்போ தான் டாக்டர் வந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து அது சொல்லியிருக்காங்க. அது மர பண்ணி பார்க்கணும் சார். நாய் தொலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் இருக்குது. அதை சாப்பிட்டு நைட்டு இந்த லைனில் தான் வந்து அதில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது, பிடிக்கிறது, அந்த எலும்பு துண்டு போடுறது. அதை வந்து யாரும் கேட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல சார். இப்போ எங்கள் முதல்ல தான் ரொம்ப இழப்பாகி போச்சுங்க. இது வரைக்கும் எனக்கு 2.5 லட்ச ரூபா முதல் போயிடுச்சுங்க. இன்னும் 1.5 லட்ச ரூபா முதல் என்ன அன்கண்டிஷன் இருக்குது என்னன்னு தெரில. எல்லாம் நைட் சாப்பிட்டு அந்த சரக்கு அடித்து எலும்பு துண்டு அது இதுன்னு போகிறாங்க பட்டி பக்கத்தில் வந்து. அது யாரும் ஒன்றும் பேச முடியல. கேட்டோம்னா பிரச்சனைகள் ஆகுது. அதனால் பயந்துக்கிட்டு நாங்கள் எந்த ஸ்டெப் எடுக்கல. இனிமேல் தான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தகவல் சொல்லிட்டு இருக்கிறோங்க. இதை முன்னிட்டு இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடிங்க எங்கள் கோழி ஒரு 15 கோழிங்க. வீட்டில் வச்சுருந்த கோழியை 6 நாய்ங்க நைட்டு வந்து கடிச்சு கோதறி எல்லாம் இறந்து போச்சுங்க. பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கிறனால எல்லாம் சாப்பிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து என்ன நிறைய குடும்பம் வராதனாலங்க ஒரு 4-5 வீடு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு போகிறதுனால அந்த தெருநாய்க்கு வந்து எங்கள் ஆடு மாடு கோழிங்கெல்லாம் கடிச்சு கோதறி கொன்றுதுங்க சார். நாங்கள் குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கோங்க சார். அந்த குழந்தைங்களாம் நாங்கள் 2 பேர் வேலைக்கு விட்டுட்டு போகிறோம் சார். மாநகராட்சியிலேருந்து எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்து தெருநாய்கள் தொல்லை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் சார். புதுச்சேரி போலீசார் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்களை பதிவேடுகளில் மட்டும் பதிவு செய்கின்றனர். இதை நவீனமயமாக்க புதுச்சேரி போலீசார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலை உதவியை நாடினர். பல்கலை வழிகாட்டுதலில் இறுதியாண்டு மாணவர்கள் மாதேஸ்வரன், மொகிந்தர் மற்றும் காமேஷ்குமார் ஆகியோர் புகார் என்ற பிரத்யேக மொபைல் செயலியை உருவாக்கினர். இதன்படி போலீஸ் அதிகாரிகளிடம் மக்கள் அளிக்கும் புகார் மனுக்கள் இந்த புகார் செயலியில் பதிவேற்றம் செய்யப்படும். மனுக்களின் நிலை, அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகள் மற்றும் புகார் அளித்தோர் கண்காணிக்க முடியும். இந்த செயலியை முதல் 6 மாத காலத்திற்கு பல்கலை மாணவர்கள் இலவசமாக பராமரிக்க உள்ளனர். இந்த செயலியை டிஜிபி ஸ்ரீனிவாஸ், பல்கலை வேந்தர் மோகன், சீனியர் எஸ்பிக்கள் நாரா சைதன்யா, ஸ்வாதி சிங் மற்றும் பேராசிரியர் ஜெயந்தி முன்னிலையில் மாணவர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி வனச்சரக எல்லைக்கு உட்பட்ட அத்திச்சால் குடியிருப்பு பகுதிகளை ஒட்டிய சாலை ஓரத்தில் சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்தது. வனச்சரகர் ஐயனார் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தபோது சிறுத்தை முகத்தில் லேசான காயங்கள் இருந்தது. சேரங்கோடு ஊராட்சி தலைவர் லில்லி முன்னிலையில் சிறுத்தையை பிரேத பரிசோதனைக்காக சேரம்பாடி வனச்சரக அலுவலகத்துக்கு அனுப்பினர். இறந்தது 10 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை என்றும் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே சிறுத்தை இறப்புக்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். ஏற்கனவே அதே சுற்று வட்டார பகுதிகளில் 3 சிறுத்தைகள் மர்மமான முறையில் பலியான நிலையில் தற்பொழுது 4வதாக ஆண் சிறுத்தை அதே பகுதியில் இறந்து கிடந்தது பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகுத்தது. வனவிலங்கு வேட்டை கும்பல் கைவரிசையா அல்லது வேறு காரணங்களா என்பது குறித்து வனத்துறை விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர், வயது 30. இவர் சுங்குவார்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள டீக்கடை முன்பு நின்று கொண்டிருந்தார். அப்போது டியூக் பைக்கில் வந்த 2 ஆசாமிகள் ஸ்ரீதரின் செல்போனை பறித்தனர். அவர் திருடன் என கூச்சலிட்டார். அங்கு நின்று கொண்டிருந்த தனிப்படை போலீசார் விரட்டினர். இதற்குள் அவர்கள் எஸ்கேப் ஆகிவிட்டனர். இருப்பினும் தனிப்படை போலீசார் விடவில்லை. அந்த வழியாக வந்த காரை மடக்கி ஏறினர். சென்னை டு பெங்களூரு ரோட்டில் சிட்டாக பறந்த கொள்ளையர்களை பின்தொடர்ந்தனர். இன்னொரு புறம் நடந்த விவரத்தையும் கொள்ளையர்களின் அடையாளத்தையும் ஸ்ரீபெரும்புதூர் போலீசாருக்கு தெரிவித்தனர். உடனே அவர்கள் சென்னை டு பெங்களூரு ரோட்டில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று டிராபிக் ஜாமை உருவாக்கினர். அந்த வழியாக வந்த கொள்ளையர்கள் விவரம் தெரியாமல் நெரிசலுக்குள் வண்டியை விட்டனர். மறுகணமே போலீசார் சுற்றி வளைத்தனர். தப்பிக்க முயன்ற கொள்ளையர்களை போலீசார் விரட்டி பிடித்தனர். இதில் கொள்ளையர்கள் கைகளில் மாவுக்கட்டு போடும் நிலை ஏற்பட்டது. விசாரணையில் கொள்ளையர்கள் சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த பாலாஜி, எக்மோரைச் சேர்ந்த ரோஷன் என்பதும் தெரிந்தது. அவர்களுக்கு வயது 22.
பாலுசெட்டி சத்திரத்தில் இருந்து அடுத்தடுத்து 3 பேரிடம் செல்போன் பறித்ததும், புளியந்தோப்பு ஸ்டேஷனில் ஏற்கனவே செயின் பறிப்பு, கஞ்சா கடத்தல், பைக் திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிந்தது. அவர்கள் கொள்ளையடித்த செல்போன்கள், பைக்கை கைப்பற்றிய போலீசார் 2 பேரையும் கைது செய்தனர். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக தொழில் அமைப்புகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் கோவையில் நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்ற MP கனிமொழி காரில் திருப்பூர் சென்று கொண்டிருந்தார். கணியூர் அவினாசி ரோட்டில் சென்றபோது லாரி மோதி பைக்கில் சென்ற மாணவர் மயங்கி கிடந்தார். அதை பார்த்த கனிமொழி காரிலிருந்து இறங்கி காயமடைந்த மாணவரை மீட்டு கட்சி நிர்வாகி காரில் ஏற்றி கருமத்தம்பட்டி தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தார். விபத்தில் சிக்கிய மாணவன் ராபின் என தெரியவந்தது. ஹாஸ்பிட்டல் சென்ற கனிமொழி மாணவனுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து விசாரித்தார். மாணவரின் பெற்றோருக்கு தகவல் கொடுக்க ஏற்பாடு செய்தார். சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு அருகே விநாயகபுரத்தில் கருப்பசாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு மூலவர் கருப்பசாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கோவில் பூசாரி கத்திமேல் நடந்து வழிபாடு செய்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். விடிய விடிய நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். வாவோ சிதம்பரம் தனது மகனுக்கு போலீஸ் வேலை வாங்கி தரும்படி ஈவேராவிடம் கேட்டதாக திமுக MP ராசா சமீபத்தில் பேசி சர்ச்சையில் சிக்கினார். அதேபோல் MGRையும் ராசா சில நாட்களுக்கு முன் அவதூறாக பேசினார். ராசாவின் அவதூறு பேச்சை கண்டித்து அதிமுக உட்பட பல்வேறு அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கும்பகோணத்தில் வஉசி சங்கம் மற்றும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராசாவை கண்டித்து கோஷம் எழுப்பினர்.